ஈவினிங்க்கு மேலே வெளியில் ஒரே மண்ணாக இருந்துச்சு. பாப்பாங்கிற விளாட்றாங்களா, காலில் ஏதாவது குத்திரும் அப்படின்ட்டு அதை ஃபுல்லாமே கூட்டிட்டு நேற்று வந்து அவங்களோட துணியும் பாப்பாங்களோட துணியும் மட்டும் துவைச்சி போட்டிருந்தேன். ஒரு வாரமாக துவைக்காமே இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அதையும் அப்படியே கையோடு துவைச்சிட்டு என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் இன்றைக்கி துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன் தனியாக. இன்றைக்கி அதையும் கையோடு எடுத்து அப்படியே துவைச்சி போட்டுட்டு மத்தியானம் போலயே வந்து எண்ணெய் பாட்டிலாம் கழுவி வச்சுருந்தேன்னா ஈவினிங் மேலே நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வர்றப்பே முட்டை தீர்ந்து இருந்துச்சு அப்படின்ட்டு முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எது வாங்குறோமோ இல்லையோ தீர்ந்தோன்னா முட்டை மட்டும் வாங்கிறது, முட்டை இருந்தாவே நமக்கு சாப்பாடு இறங்கிரும் அப்படின்றதுனால ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு வந்து தோசை தக்காளி சட்னின்னு தான் செஞ்சுருந்தேன். அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு முட்டை இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் சரியான மழை, துணி வேற காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி நனைஞ்சா நனையிட்டு எடுத்து உள்ளேயும் போட முடியாது அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு பாப்பா போய் ஒரே ஆட்டம்தான். ஆதிரா மழையிலேருந்து வரதே இல்லை. அவங்க அப்பாட்ட சொன்னாலும் கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு, சளி பிடிச்சிரும் அப்படின்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்க துவட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதோட நானும் கிச்சனை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இனிமேல் நம்மளை போய் தூங்க வேண்டியது தான். ஓகே பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.